coding is tough. If you don't do it, nothing is possible. If you try to do it, at least you have the hope. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் யார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 21st சென்ச்சரியில் நீங்கள் ஒரு கெரியரை பர்சூ பண்ணி கொஞ்சம் க்ரோ பண்ணணுன்னா அட்லீஸ்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து மஸ்ட்டு. அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து 21st சென்ச்சரியில் வந்து ஈஸியாக சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து 5 திங்ஸ் வந்து கோடிங்க்கு முன்னாடி நம்ம ஞாபகம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக்ஸ், செகண்ட் ஒன் லாங்குவேஜ் அட் அ டைம், தேர்ட் டைப் அலாங், ஃபோர்த் ப்ராக்டிஸ், ஃபிஃப்த் டோன்ட் குவிட் அட் மிடில். இந்த 5 திங்ஸும் ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ், அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் தென் சின்டாக்ஸ், அண்ட் தென் டூல்ஸ். இந்த 4த்தையும் வந்து நம்ம பேசிக்ஸில் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். வேரியபிள்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், சின்டாக்ஸ் அண்ட் டூல்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒன் லாங்குவேஜ் அட் அ டைமில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம அந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணணும். மொத்தம் வந்து 3 டொமைன் இருக்குது பேசிக்காக. ஃபர்ஸ்ட் வந்து கேம் டெவலப்பர் டொமைன், அண்ட் தென் வெப் டெவலப்பர் டொமைன், அண்ட் தென் ஆப் டெவலப்பர் டொமைன். இந்த 3 டொமைனில் எந்த டொமைன் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கேமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவங்க வந்து கேம் டெவலப் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். ஒரு சில பேருக்கு வந்து இந்த க்ரோம் இல்லை கூகுளில் வந்து வெப்பேஜஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டிசைனாக இருக்கிற வெப்பேஜஸ் அதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மொபைலில் வந்து டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற லாங்குவேஜஸை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து படிக்க கற்றுக்கணும். ஸோ இதுதாங்க செகண்டு. அடுத்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைப் அலாங். ஸோ இந்த டைப் அலாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பைத்தான் படிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதில் இருக்க வேரியபிள்ஸ்லாம் படிக்கிறோன்னா அதை வந்து படிக்கும்போதே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போது நம்ம கிரிக்கெட் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது நமக்கு வந்து கோச் வந்து இப்போ நம்ம கவர் ட்ரைவ் அடிக்கிறோன்னா இந்த ஷாட் அடிக்கும்போது நம்மளோட ரிஸ்ட் இப்படி இருக்கணும், நம்மளோட ஹெட் பொசிஷன் இப்படி இருக்கணும், நம்மளோட லெக் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லும் போதே அவர் சொல்கிறத வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் படிக்கிற விஷயத்துலையும் படிக்கும்போதே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது தான் கைஸ் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து விராட் கோலி, சச்சின் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாமே வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஒன்று விளையாடுவாங்க இல்லையா? ஏன் விளையாடுறாங்க? அவங்க தான் பெரிய பிளேயர்ஸ் ஆச்சு கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து ஃபார்மில் இருக்க முடியும். அதே மாதிரி தாங்க இங்கே வந்து இப்போ நம்ம படிக்கிற விஷயத்த வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளால் வந்து அதில் வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் கைஸ் வந்து ப்ராக்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து டோன்ட் குவிட். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து குவிட் பண்ணவே கூடாது. நிறைய அதில் வந்து நமக்கு வந்து டேக்கிள்ஸ் வரலாம், நிறைய வரலாம். எது வந்தாலும் நம்ம வந்து அதை தாண்டி அதை வந்து கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம அதில் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் கைஸ் கோடிங்கும். ஸோ த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் லேர்ன் கோடிங் இஸ் நவ். நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சோம். உங்களுக்கு எந்த வயசு வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மிடில் ஸ்கூல் பையனாக இருக்கலாம், ஒரு ஹை ஸ்கூல் பையனாக இருக்கலாம், ஒரு காலேஜ் பையனாக இருக்கலாம், ஏன் நீங்கள் ஒரு 20, 25, 30 இயர்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ கோடிங் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.